ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல நியூஸ்கிளிக் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல் நிறுவனத்திற்கு சொந்தமான 30 இடங்கள்ல டெல்லி போலீஸ் சோதனை நடத்தியிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய இல்லத்திலையும் டெல்லி போலீஸ் சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த நியூஸ்கிளிக் ஆன்லைன் போர்ட்டல்ல சில வருடங்களுக்கு முன்பு பிரான்சுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போடப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் குறித்து நெகட்டிவா நிறைய ஆர்டிகல் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. எதற்காக இந்த நியூஸ்கிளிக் ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டிருக்கு, இந்த நிறுவனம் எப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்து வரும் பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவது போன்று தெரியல. இந்தியா சமீபத்துல கனடாவுக்கு மேலும் ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அப்படி இந்தியா என்ன பதிலடி கொடுத்திருக்காங்க, இந்தியா கனடா உறவு மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்தியா LCA தேஜஸ் MK-1A விமானங்களை ஈஜிப்ட் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஈஜிப்ட் இந்தியாவிடம் இருந்து வாங்க உள்ள தேஜஸ் MK-1A விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன, ஈஜிப்ட் தேஜஸ் விமானங்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி ஈஜிப்ட் தேஜஸ் விமானங்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குவதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்தியா ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் மட்டும் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டால் இந்திய கடற்படைக்கு இந்த மிசைல் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா சோதிக்க உள்ள லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலோட முக்கியத்துவம் என்ன, இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் நியூஸ்கிளிக் ஆன்லைன் போர்ட்டலுக்கு சொந்தமான 30 இடங்கள்ல டெல்லியில சோதனை நடத்தியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நோய்டா, காசியாபாத் போன்ற இடங்கள்ல அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஜேர்னலிஸ்ட், எம்ப்ளாயீஸ் போன்ற பலரது வீடுகள்ல சோதனை நடத்தப்பட்டிருக்கு. டெல்லி போலீஸ் நியூஸ்கிளிக் ஆன்லைன் போர்ட்டல் சீனாவிடம் இருந்து சட்டத்துக்கு விரோதமா பணம் வாங்கியிருப்பதா சொல்றாங்க. அதனால நியூஸ்கிளிக் நிறுவனத்திற்கு எதிராக அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது சீனாவுக்கும் நியூஸ்கிளிக் நிறுவனத்திற்கும் இடையிலான தொடர்பு குறித்து பல விஷயங்கள் டெல்லி போலீஸ் நடத்திய சோதனையில தெரிய வந்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. குறிப்பா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், லேப்டாப், மொபைல் போன், ஹார்ட் டிஸ்க் போன்ற பல விஷயங்களை டெல்லி போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. இந்த நியூஸ்கிளிக் ஆன்லைன் போர்ட்டல் தொடர்பா சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுல எப்படி இந்த நியூஸ்கிளிக் நிறுவனம் சீனாவுடைய அஜெண்டாவை பரப்புவதற்கு முயற்சி செய்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் போடப்பட்ட ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து இந்த நியூஸ்கிளிக் நிறுவனம் வேணுமென்றே பொய் செய்திகளை பரப்புனாங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தாங்க. நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிடுவதற்கு முன்பே என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி நியூஸ்கிளிக் ஆன்லைன் போர்ட்டலுக்கு சம்பந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தி இருந்தாங்க. நியூஸ்கிளிக் நிறுவனம் கடந்த 3 வருடங்கள்ல சீனாவிடம் இருந்து 38 கோடி ரூபாய் நிதி உதவி பெற்றிருப்பதா சொல்லப்படுது. இந்த நிதி உதவிய அவங்க சட்டத்திற்கு புறம்பா வாங்கி இருப்பதா என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி சொல்றாங்க. இதுல டெல்லி போலீஸ் நடத்திய இந்த சோதனையில ஒரு அதிரடி திருப்பமா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய இல்லத்திலையும் டெல்லி போலீஸ் சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையின் போதும் சில முக்கியமான ஆவணங்களை டெல்லி போலீஸ் கைப்பற்றி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. என்ன பொறுத்த மட்டில் இந்தியால அதிகமான பத்திரிகை சுதந்திரம் இருக்கு. இது என்னைக்குமே நாட்டிற்கு ஒரு கேடுதான். அது மட்டும் இல்லாம செய்தி நிறுவனங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நிதி வருவதை இந்திய அரசாங்கம் முற்றிலும் தடை செய்யணும். அப்பொழுதுதான் மற்ற நாடுகள் தங்களுடைய அஜெண்டாவை இந்தியால ப்ரோமோட் செய்ய முடியாது. அடுத்த அப்டேட், சமீபத்துல கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடியன் பார்லிமெண்ட்ல காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜ்ஜரை இந்தியாவின் உளவு அமைப்பு தான் கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தினாங்க. இதனை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மோசமடைஞ்சிருக்கு. கடந்த 30 வருடங்கள்ல இந்தியா கனடா உறவு இவ்வளவு தூரத்துக்கு
காலத்துக்கு மோசமான நிலைக்கு சென்றதே கிடையாது. ஜஸ்டின் ட்ரூடோ பாராளுமன்றத்துல இந்தியா மீது குற்றம் சுமத்தியவுடன் கனடா இந்திய தூதரை வெளியேற்றினாங்க. இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் கனடாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா கனடா தூதரை வெளியேற்றினாங்க. தற்போது இந்தியா மேலும் ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அதாவது அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ள கனடா தன்னுடைய 40 தூதர்களை இந்தியால இருந்து திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்தியால 60க்கும் மேற்பட்ட கனடா தூதர்கள் இருக்காங்க. இந்த 60 பேர்ல 40 பேரை திரும்பி பெறணும் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்தியா என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ள கனடா இந்த 40 டிப்ளமேட்ஸ் திரும்பி பெறலன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கனடா தூதர்களை இப்போ இந்தியாவால அரசு செய்ய முடியாது. ஆனா அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேல இந்திய அரசாங்கத்தால கனடாவுடைய தூதர்களை கைது செய்ய முடியும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட ஸ்போக்ஸ்பர்சன் அரிந்தரம் பாக்ஷி சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில இந்தியா 40க்கும் மேற்பட்ட கனடா தூதர்களை திருப்பி அனுப்புவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா இது உண்மைதான், கனடால எங்களுடைய தூதர்களின் எண்ணிக்கை மிக குறைவா இருக்கு. ஆனா இந்தியால இருக்கக்கூடிய கனடா தூதர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமா இருக்கு. அதனால இரு நாடுகளும் ஒரே அளவிலான தூதர்களை மெயின்டைன் செய்வதற்கு தான் இதை செய்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா உண்மையில இந்தியா கனடியன் பிரைம் மினிஸ்டர் அவங்க பாராளுமன்றத்துல எந்த ஒரு ஆதாரமும் இன்றி இந்தியா மேல குற்றம் சுமத்தி இருக்காரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இந்த விஷயத்தை இந்தியா செய்றாங்க. கனடா தொடர்ந்து தன்னுடைய நட்பு நாடுகள்கிட்ட ஹர்தீப் சிங் நிஜர் கொலை தொடர்பா இந்தியாவுக்கு எதிராக அணி திரட்ட முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது வரைக்கும் கனடாவுடைய முயற்சி பெரிதா வெற்றி அடையல. இதன் காரணமா தான் தற்போது இந்தியா கனடாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்காங்க. என்ன பொறுத்த மட்டில் இது போன்றுதான் நடந்து கொள்ளணும். நீங்க எங்களுக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கள் நாட்டுல வர்த்தகம் செய்வதற்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த உலக நாடுகள் மனதுல ஆழமா பதிய வைக்கணும். அப்பொழுதுதான் மற்ற நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு யோசனை செய்வாங்க. அடுத்த அப்டேட், இந்தியாவின் HAL நிறுவனத்திற்கும் ஈஜிப்ட் நாட்டோட அதிகாரிகளுக்கும் இடையே சமீபத்துல தேஜஸ் விமானங்களை ஈஜிப்ட்ல தயாரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதாவது ஈஜிப்ட் அதிக எண்ணிக்கையில லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக இந்தியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. HAL நிறுவனம் தேஜஸ் விமானத்தோட டெக்னாலஜியை ஈஜிப்டுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு ஒத்துக்கொண்டிருக்காங்க. ஆனா குறைந்தது 35 விமானங்களையாவது ஈஜிப்ட் வாங்கணும் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. ஈஜிப்ட் கிட்டத்தட்ட 135 விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால விமானத்தோட எண்ணிக்கை ஒரு பிரச்சனை கிடையாது. ஈஜிப்ட் நாட்டிற்கு HAL நிறுவனம் LCA தேஜஸ் MK-1A விமானத்தை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த தேஜஸ் MK-1A விமானம் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK-1 விமானத்தை விட அதிநவீனமானது. இந்த விமானத்துல அதிநவீன எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து விமானங்களை பாதுகாக்கக்கூடிய புதிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், நெட்வொர்க் வார்ஃபேர் சிஸ்டம், சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரடார் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. தேஜஸ் MK-1A விமானத்துல ஒரு அதிநவீன காக்பிட் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த காக்பிட்ல ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல புதிய மிஷன் கம்ப்யூட்டர் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல தொழில்நுட்பங்கள் தேஜஸ் MK-1A விமானத்துல புதிதாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தை தான் ஈஜிப்ட் நாட்டிற்கு இந்தியா ஆஃபர் செஞ்சிருக்காங்க. சமீப காலமா இந்தியா மற்றும் ஈஜிப்டுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. குறிப்பா ஈஜிப்ட் விமானப்படைக்கும் இந்திய விமானப்படைக்கும் இடையிலான கோஆர்டினேஷன் மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. இரு நாடுகளும் இணைந்து ராணுவ கூட்டு பயிற்சிகளை அடிக்கடி நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஈஜிப்ட் இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது ஈஜிப்ட் விமானப்படையில இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29, மிராஜ் 2000, ரஃபேல் போர் விமானம் போன்ற பல விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கு. MiG-29, மிராஜ் 2000, ரஃபேல் போன்ற விமானங்கள்ல இந்தியா பல்வேறு விதமான உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களை இணைச்சிருக்காங்க. இப்போ ஈஜிப்ட் LCA தேஜஸ் MK-1A விமானத்தை வாங்கினாங்கன்னா இந்தியாவின் உள்நாட்டு ஆயுதங்களை தேஜஸ் விமானத்துல பயன்படுத்துவதுடன் தன்னுடைய படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் விமானங்களையும் அந்த ஆயுதங்களை ஈஜிப்டால
இந்தியால இணைத்துக் கொள்ள முடியும். ஈஜிப்ட் இந்தியாவிடமிருந்து அதிக அளவுல ஆயுதங்களை வாங்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவுடைய ஆயுதங்கள் விலை குறைவாயிருப்பதுடன் செயல்திறனும் ஐரோப்பிய ஆயுதங்களுக்கு நிகராயிருக்கு. இதன் காரணமாக தான் ஈஜிப்ட் இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. அடுத்த அப்டேட், இந்தியாவின் DRDO நிறுவனம் ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல் மட்டும் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டால் இந்திய கடற்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல இந்த மாதத்தோட முதல் பாதியில சோதிக்க இருப்பதா சொல்லப்படுது. தற்போதைய நிலையில இந்திய கடற்படையில இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு மிசைலான பிரம்மோஸ் மிசைல்களை ஆன்டி ஷிப் மிசைலா பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரம்மோஸ் மிசைலை விட அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைலா இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் டெவலப் செய்யப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை இந்த மிசைல்களை கொண்டு தாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலோட தாக்குதல் வரம்பு 500 கிலோமீட்டர் அப்படிங்கறதுனால இந்திய கடற்படையோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்திய கடற்படையால எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்கக்கூடிய திறன் மற்றும் ஆபரேஷனல் ரீச்ல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மிசைல் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் அடுத்த சில வருடங்கள்ல இந்திய கடற்படையின் பெரும்பாலான கப்பல்கள்ல இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல்கள் இணைக்கப்படும். இது உள்நாட்டு ஆயுதங்களை இந்திய படையில் இணைக்கணும் அப்படிங்கிற இந்தியாவின் முயற்சிக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல இந்தியா கடற்படையின் பல்வேறு விதமான பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல் இந்தியாவுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலுக்கு முன்பு இந்தியா நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மிசைல சில மாதங்களுக்கு முன்பு வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 55 கிலோமீட்டர் தான். இந்த மிசைல்களை பிரத்யேகமா அட்டாக் ஹெலிகாப்டர்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியா பிரம்மோஸ் மிசைலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆன்டி ஷிப் மிசைலை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் இந்த பிரம்மோஸ் மிசைல்கள் அதிக எடை கொண்டது. அதனால ஹெலிகாப்டர் போன்ற சிறிய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த மிசைல்களை இணைக்க முடியல. இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் மிசைலோட எடையை குறைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு சில வருடங்கள் ஆகலாம். அதற்கு முன்பே இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய படையில் இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மிசைல் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடல் எல்லைகளின் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.